நெட்வொர்க் டயக்ராம்ல நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ராஜெக்டோட டைம் ஷெட்யூல். நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் த நெட்வொர்க். இந்த கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டிக்கு ஒரு நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். செகண்டு டோட்டல் ஃப்ளோட் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்டு நம்ம கிரிட்டிக்கல் பார்த்தோம், ப்ராஜெக்ட் டியூரேஷனும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இதுக்கு நெட்வொர்க் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1லேருந்து 2, 1லேருந்து 3, 1லேருந்து 4. ஸோ 1லேருந்தே 3 ஆக்டிவிட்டி போகுது. ஸோ அப்போ நான் வரையும் போது எப்படி வரையணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இது ஆக்டிவிட்டி 1. ஆக்டிவிட்டி 1லேருந்தே எனக்கு 2ன்னு ஒரு ஆக்டிவிட்டி போகுது, 3ன்னு ஒரு ஆக்டிவிட்டி அண்ட் 4ன்னு ஒரு ஆக்டிவிட்டி. 3 ஆக்டிவிட்டி அதுலேருந்தே போகிறதுனால 3ஐயும் நம்ம இங்கேயே வரைஞ்சிட்டோம். அண்ட் அந்த 3 ஆக்டிவிட்டிக்குமான டியூரேஷன், தட் இஸ் டைமையும் நம்ம பக்கத்துலேயே எழுதணும். 2, 2, 1. ஸோ 1லேருந்து 2க்கு 2. நான் அதை என்ன பண்ணுறேன், ரெட் கலரில் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கான டியூரேஷன் 2, இதுக்கான டியூரேஷனும் 2, அண்ட் தேர்ட் ஒன்னுக்கான டியூரேஷன் 1. இது டியூரேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2லேருந்து 5 அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, அதுக்கான டியூரேஷன் 4. ஸோ 2லேருந்து 5, 2லேருந்து 5 அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி, அதுக்கான டியூரேஷன் 4. அடுத்தது 3லேருந்து 6. 3ல 2 ஆக்டிவிட்டி இருக்கு, 3லேருந்து 6, 3லேருந்து 7. ஸோ அந்த 2 ஆக்டிவிட்டி நம்ம சேர்த்து வரைஞ்சிக்கலாம், தனித்தனியாக வரைஞ்சிக்கலாம். இது ஸோ இதுக்கான டியூரேஷன் 4. அடுத்தது 3லேருந்து 2 ஆக்டிவிட்டி போதில்ல, ஒன்று 6, ஒன்று 7. ஸோ அப்போ நான் அதை எப்படி வரையணும்? ஒரு ஆக்டிவிட்டி 6ன்னு வரைஞ்சிட்டேன், இன்னொரு ஆக்டிவிட்டி கீழே வரைஞ்சி 7ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கான டியூரேஷன் 6க்கு 8, 7க்கு 5. 6க்கு 8, 7ல் 5 முடிச்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4லேருந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. 4லேருந்து 6ன்றது ஏற்கனவே நம்ம 4 வரைஞ்சிட்டோம். 6 மேலே இருக்கும்போது எனக்கு அது டிஸ்டர்பாக இருக்கு. அதனால என்ன பண்ணுறேன், இந்த ஆக்டிவிட்டியை நம்ம அப்படியே மாற்றி எழுதிடுறோம். நம்ம 6ஐ கீழே கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி 6 இங்கேயும் ஆக்டிவிட்டி 7 அங்கேயும், அப்போ தான் இது 4லேருந்து எனக்கு கிட்ட இருக்கு. இப்போ அதோட இதையும் மாற்றிக்கிட்டோம். நீங்கள் பென்சிலை ரஃபாக வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வரையலாம். ஸோ இங்கே 5 வந்துடும், இந்த இடத்துல 8 வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4லேருந்து 6. ஸோ 4லேருந்து 6ஐ கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 4லேருந்து 6க்கான டியூரேஷன் இட் இஸ் 3. டியூரேஷன் 3. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5லேருந்து 8ன்னு இருக்கு. ஸோ 5 ஏற்கனவே இங்கே 5 மேலே இருக்கு, 5லேருந்து 8. ஸோ இது 8. ஸோ 5லேருந்து 8க்கு டியூரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, டியூரேஷன் 1. 7லேருந்தும் 8 இருக்கு, நம்ம ஏற்கனவே 5லேருந்து 8 வரைஞ்சாச்சு, 7லேருந்தும் 8. ஸோ 5லேருந்து 8க்கான டியூரேஷன் 1, 7லேருந்து 8க்கான டியூரேஷன் 4. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நடுவில் நம்ம 6 to 9 அதை விட்டுட்டோம். 6லேருந்து 9 ஒரு ஆக்டிவிட்டி, 8லேருந்து 9 ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ 6லேருந்து 9, 8லேருந்து 9. 6 நமக்கு ஏற்கனவே இங்கே இருக்கு. ஸோ 6லேருந்து 9 இது ஆக்டிவிட்டி 9 எடுத்துக்கலாம். 8லேருந்தும் 9. ஸோ 2 ஆக்டிவிட்டியும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 6லேருந்து 9 ஆக்டிவிட்டியோடது 5, டியூரேஷன் 5. அண்ட் 8லேருந்து 9 ஆக்டிவிட்டி இட் இஸ் 3. ஸோ நம்ம இப்போ ஆக்டிவிட்டி எல்லாமே வரைஞ்சாச்சு. இது ஒரு நெட்வொர்க் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். கன்ஸ்ட்ரக்ட் த நெட்வொர்க் அப்படின்றது நம்ம முடிச்சிட்டோம், நெட்வொர்க் முடிச்சிட்டோம்.
டோட்டல் ஃப்ளோட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? கிரிட்டிக்கல் பாத்தும் ப்ராஜெக்ட் டியூரேஷனும் நம்ம போட போறோம். ஸோ கிரிட்டிக்கல் பாத் அப்படின்றது நம்ம சோர்ஸ் தட் இஸ் 1ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் பாத்ஸ் எடுத்துட்டு அதுல எங்க மேக்ஸிமம் டியூரேஷன் இருக்கோ அதுதான் நமக்கு கிரிட்டிக்கல் பாத்து, அதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் டியூரேஷன். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக என்ன பண்றேன்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்து 1ல இருந்து 2, ஸோ 1ல இருந்து 2, 2ல இருந்து 5, 5ல இருந்து 8, 8ல இருந்து அது 9. ஸோ இப்படியே சுத்திட்டு வந்து கனெக்ட் ஆயிடும். ஸோ அது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாத் எல்லோ கலர்ல இருக்கு. நம்மளோட செகண்ட் பாத்துக்கு ப்ளூ கலர் கொடுக்கலாம். ஸோ 1ல இருந்து 3, 3ல இருந்து 7, 7ல இருந்து 8 அண்ட் 8ல இருந்து அது 9க்கு போய் கனெக்ட் ஆகும். செகண்ட் பாத். தேர்ட் பாத்து அதே 2ல 1ல இருந்து 3க்கு போயிட்டு 3ல இருந்து கீழே வந்துடும். 3ல இருந்து 6, 6ல இருந்து டைரக்டா அது எங்க போயிடும்? 9க்கு போயிடும். அது ஒரு பாத். அண்ட் ஃபைனலா நம்மளோட ஃபோர்த் பாத் வந்து நமக்கு தேவை சோர்ஸ்ல ஆரம்பிச்சு டெஸ்டினேஷன் போகணும். நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை இப்படி கலர் பண்ணி காமிச்சிருக்கேன். நமக்கு மொத்தம் 4 பாத் இருக்கு. ஸோ இந்த 4 பாத்தோட டியூரேஷனும் நம்ம இப்ப இங்க எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தோட டியூரேஷன் எல்லோ கலர்ல இருக்கு, அது மட்டும் எழுதுங்க. டியூரேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2, 4, 1, 3. இதோட டோட்டல் வேல்யூ. இப்போ அதே மாதிரி செகண்ட் பாத் அப்படின்றது ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு லைனு. 1ல இருந்து 3 போகுது, தட் இஸ் 2, 3ல இருந்து 7, 5, 7ல இருந்து 8, 4, 8ல இருந்து 9, 3. அப்புறம் தேர்ட் பாத் வந்து எங்க போகுது நமக்கு? 1ல இருந்து 3, 1ல இருந்து 3ன்றது 2, 1ல இருந்து 3ன்றது 2, அடுத்து 3ல இருந்து 6க்கு போகுது, தட் இஸ் 8, அடுத்தது 5. இவ்வளவுதான் இருக்கு. அண்ட் ஃபோர்த் பாத் எங்க போகுது நமக்கு? 1ல இருந்து 4, அடுத்து 4ல இருந்து 6, 6ல இருந்து 9, டைரக்டா போயிடுச்சு. இப்போ இதுல எது வந்து நமக்கு கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம்? டோட்டல் ஆட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னோட வேல்யூ வந்து 6, 7, 10 தான் வருது. செகண்ட் ஒன்னோட வேல்யூ 7, 11, 14 தான் வருது. தேர்ட் ஒன்னோட வேல்யூ 15 அண்ட் ஃபோர்த் ஒன்னோட வேல்யூ ஜஸ்ட் 9. ஸோ இப்போ எனக்கு கிரிட்டிக்கல் பாத் அப்படின்றது எது மேக்சிமமோ அதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாத். ஸோ கிரிட்டிக்கல் பாத் எது அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத்ன்றது 2, 8, 5 அப்படின்ற அந்த டியூரேஷன் தான் நமக்கு என்னது? கிரிட்டிக்கல் பாத்து. ஆனா அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நான் எழுதணும், அந்த பாத் எழுதணும். ஸோ பாத் எங்க இருக்குன்னு பாருங்க. பாத் வந்து தேர்ட் பாத் நம்ம எதுல எழுதியிருக்கோம்? நம்ம 1ல இருந்து 3, 3ல இருந்து 6, 6ல இருந்து 9. இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாத். அண்ட் இதுலயே நமக்கு என்ன கிடைச்சிரும்? ப்ராஜெக்ட் டியூரேஷன் கிடைச்சிரும். ஸோ ப்ராஜெக்ட் டியூரேஷன் ஈக்குவல் டு டோட்டல் எவ்வளோ நமக்கு? 15 months. ஸோ இப்போ தேர்ட் பார்ட் ஓவர். நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ இது முடிச்சிட்டோம். இந்த தேர்ட் பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் ஃப்ளோட் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் அண்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷ்ட் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக அடுத்து இதே டயக்ராமை நம்ம திருப்பியும் யூஸ் பண்ண போறோம். இதுல இப்ப நான் கிரிட்டிக்கல் பாத்துக்கு மட்டும் என்ன பண்ண போறேன்? டபுள் லைன் யூஸ் பண்ண போறேன். ஸோ இது என்னோட கிரிட்டிக்கல் பாத். அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த இடத்துல மட்டும் நம்ம டபுள் லைன் போட்டிருக்கோம். ஸோ 1ல இருந்து 3, 3ல இருந்து 6, 6ல இருந்து 9. ஸோ இது நம்மளோட கிரிட்டிக்கல் பாத். இதுக்கு இப்போ ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுலயே எழுதுறேன். இங்க ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஈக்குவல் டு 0. இனிஷியலா அது 0.
அடுத்தது இங்க இருந்து ஆக்டிவிட்டி 2க்கு போகுது. ஆக்டிவிட்டி 2க்கு போகும்போது டியூரேஷன் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இங்க வரும்போது அது E ஈக்குவல் டு 2 அந்த டியூரேஷனை ஆட் பண்றேன். ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்குன்னா எனக்கு ப்ராப்ளமே இல்லை, நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டே போகலாம். மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் வரும்போது நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி பாருங்க 5க்கு போகுது, டியூரேஷன் 4. ஸோ அப்போ E ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஸோ ஏற்கனவே 2 இருந்தது, டியூரேஷன் 4 ஆட் பண்ணும்போது 6 அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் 8க்கு போகும்போது என்ன வருது, 8க்கு வந்து ரெண்டு இடத்துல இருந்து வந்து கனெக்ட் ஆகுது. 5ல இருந்தும் கனெக்ட் ஆகுது, 7ல இருந்தும் கனெக்ட் ஆகுது. அதனால அது அப்படியே பெண்டிங்ல இருக்கட்டும். அடுத்து கீழே வந்துடலாம். 1ல இருந்து 3 ஆக்டிவிட்டி 3க்கு வரும்போது இதுவும் E ஈக்குவல் டு 2. 1ல இருந்து 4, 1ல இருந்து 4க்கான டைம் வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் இது. இட் இஸ் E ஈக்குவல் டு 1. இது மூணும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி தான் போதும், அதனால இப்படி எழுதிட்டோம். இங்க நான் ஓரமா எழுதுறேன். ஃபார்வர்டா போகும்போது நம்ம அதை மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம்க்கு போகும்போது மேக்ஸிமம் பார்ப்போம். அதுவே பேக்வேர்ட் அப்படின்றது பார்க்கும்போது மினிமமா பார்க்கணும். தட் இஸ் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் பார்க்கும்போது மினிமமா பார்த்து செக் பண்ணிட்டே வரணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நோடு வந்து 7 அப்படின்ற அந்த நோட்க்கு பார்க்கும்போது நமக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா 3ல இருந்தும் 7 வருது. ஓகே, 3ல இருந்து மட்டும் தான் 7 வருது. ஸோ அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 3ல இருந்து வரும்போது அது E ஈக்குவல் டு, ஏற்கனவே 2 இருக்கு, ஆக்டிவிட்டி 5யோட ஆட் பண்ணும்போது அது 7. இப்போ இந்த 8க்கு வரும்போது தான் ரெண்டு டேர்ம் வந்து கனெக்ட் ஆகுது. மேல இருந்து 6, ஆக்டிவிட்டி 1 ஆட் பண்ணும்போது 7. ஸோ இந்த நான் இங்க சும்மா எழுதுறேன், 7 வருது. அதே கீழே இருந்து வரும்போது 7 + 4 11, ரெண்டு ஆக்டிவிட்டி வந்துருச்சு நமக்கு, ரெண்டு ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். ஃபார்வர்டா போகும்போது தட் இஸ் இஎஸ்டி கால்குலேட் பண்ணும்போது நான் என்ன எடுக்கணும், மேக்ஸிமமா எது இருக்கோ அதான் எடுக்கணும். அப்போ இங்கன்னா 7 எடுக்கக்கூடாது, E ஈக்குவல் டு 11. கிளியர்? அதே மாதிரி இப்போ 6க்கும் எனக்கு ரெண்டு இடத்துல இருந்து 6க்கும் எனக்கு ரெண்டு இடத்துல இருந்து வந்து கனெக்ட் ஆகுது. ஒன்று 3ல இருந்து கனெக்ட் ஆகுது, இன்னொன்று 4ல இருந்து கனெக்ட் ஆகுது. 3ல இருந்து வருது 2 + 8 10ன்னு வருது. 4ல இருந்து வருது 1 + 3 4ன்னு வருது. எனக்கு எது மேக்ஸிமமோ நான் அதான் எடுக்கணும். ஸோ E ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ லாஸ்ட் ஒன்க்கு வந்துட்டோம். நைன்த் ஆக்டிவிட்டி, நைன்த் நோடு. நைன்த் நோடுக்கு மேலேருந்து வர்றது 11 + 3 14. ஆனால் கீழேருந்து வர்றது 10 + 5 15. நான் எது அதிகமாக இருக்கோ மேக்ஸிமமோ அதான் எடுக்கணும். ஸோ E ஈக்குவல் டு 15. இப்போ எல்லா நோடுக்கும் நம்ம என்ன எழுதிட்டோம், E வேல்யூ எழுதிட்டோம். தட் இஸ் EST எழுதிட்டோம். இப்போ இதே மாதிரி நான் அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம LFT பண்ணும்போது ரிவர்ஸ்ல வரணும், பேக்வேர்ட். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். L ஈக்குவல் டு 15. இப்போ 9ல இருந்து எத்தனை ஆக்டிவிட்டி போகுது, மேலே ஒரு ஆக்டிவிட்டி போகுது, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி போகுது. தனித்தனியாக போகும்போது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. 15 - 3 அந்த டியூரேஷனை தான் நம்ம மைனஸ் பண்ணிட்டே வரோம். 15 - 3 அப்படின்னா இங்கே L ஈக்குவல் டு 12. 6க்கு வரும்போது 15 - 5 தட் இஸ் L ஈக்குவல் டு 10. ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே பாருங்க, 8ல இருந்து 5க்கு போகுது, 12 - 1 11. ஸோ அப்போ L ஈக்குவல் டு 11. அடுத்தது 2க்கு வருது, 11 - 4 11 - 4னா L ஈக்குவல் டு 7. ஏன்னா அது ஒன்று தான் உள்ள போகுது, அதனால எனக்கு அது சிம்பிள். ரெண்டு டேர்ம் போகும்போது தான் எனக்கு நான் எதை சூஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இதெல்லாம் முடிச்சாச்சு, நம்ம நோடெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது 8ல இருந்து 7ம் ஒரு ஆக்டிவிட்டி தான் போகுது. ஸோ 12 - 4. ஸோ இங்கே L ஈக்குவல் டு 8. 12 - 4 அப்படின்றது 8. ஸோ L ஈக்குவல் டு 8. முடிச்சிட்டுமா? அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் 7ல இருந்து 3க்கு போகும்போது 7ல இருந்து 3க்கு போகுது, 6ல இருந்தும் 3க்கு போகுது. அப்ப எது பேக்வேர்டா போனா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், மினிமமா எது இருக்கோ அதை எடுத்துக்கணும். 8 - 5 3ன்னு ஒரு வேல்யூவும் 10 - 8 2ன்னு ஒரு வேல்யூவும் வருது. ஸோ 3 எடுக்கணுமா 2 எடுக்கணுமானா 2 தான் எடுக்கணும். அது எங்கேருந்து எடுக்கிறோம், 7ல இருந்து 3க்கு போகும்போது 3 வருது.
that is L equal to 8 இருக்கு 8ல 5 மைனஸ் பண்ணா 3 இங்க L equal to 10 10ல 8 மைனஸ் பண்ற ஆக்டிவிட்டி 10 இந்த 10 இந்த 10ல இருந்து இந்த 8 மைனஸ் பண்ணா இந்த இடத்துக்கு வர ஆன்சர் வரும் இங்க என்ன வந்திருக்குன்னா 2 தான் மினிமமா என்ன இருக்கோ அதை எடுக்கணும் ஸோ L equal to 2 கீழே வந்து எனக்கு ப்ராப்ளமே இல்லை ஏன்னா ஒரே ஆக்டிவிட்டி தான் 10 மைனஸ் 3 7 ஸோ L equal to 7 இப்போ 1க்கு எனக்கு 3 இடத்துல இருந்து போய் கனெக்ட் ஆகுது 7 மைனஸ் 2 5ன்னு ஒரு வேல்யூ அடுத்தது 2 மைனஸ் 2 0ன்னு ஒரு வேல்யூ 7 மைனஸ் 1 6ன்னு ஒரு வேல்யூ வருது நான் எது மினிமமோ பேக்வேர்டில் போகும்போது எது மினிமமோ அதான் எடுக்கணும் ஸோ 0வை தான் நம்ம இங்கே எடுத்துப்போம் ஸோ இந்த இடத்துக்கான வேல்யூ L equal to 0 இப்போ நம்ம LFTயும் முடிச்சிட்டோம் ESTயும் முடிச்சிட்டோம் இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த ப்ரொசீஜருக்கு போக போறோம் ஸோ அடுத்தது டேபிள் இப்போ நம்ம டோட்டல் ஃப்ளோட்டுக்காக இந்த டேபிளை போட்டிருக்கோம் ஆக்டிவிட்டி அப்படின்றது நம்ம கொஷின்ல கொடுத்திருந்த ஆக்டிவிட்டியை வெர்டிக்கலா எழுதியிருக்கோம் அண்ட் கொஷின்ல கொடுத்திருந்த டியூரேஷன் இப்போ இந்த EST அப்படின்றது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் பார்க்கும்போது எங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கணும் இந்த ஆக்டிவிட்டி 1 to 2 அப்படின்னா 1 தான் பார்க்கணும் ஸோ ஆக்டிவிட்டி 1ல பார்க்கணும் திருப்பி 1ல பார்க்கணும் இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்குல்ல இந்த ஃபேஸ்ல பார்க்கணும் ஸோ ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் பார்க்கும்போது இங்கே பார்க்கணும் LFT பார்க்கும்போது இதே அந்த ஆக்டிவிட்டி முடிகிற இடத்துல பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா ஆக்டிவிட்டி 1 to 2னா 1 தான் பார்க்கணும் ஸோ 1ல ஈக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 0 இதுவும் 1 தான் அதனால 0 இங்கேயும் 0 அடுத்தது 2 to 5 அப்படின்னா 2ல பார்க்கணும் 2ல என்ன இருக்கு 2 ஸோ அந்த 2 3 to 6 3ல ஈயோட வேல்யூ என்ன 2 3 to 7 அப்போ அதுவும் ஸ்டார்டிங் தான் பார்க்கறதுனால 2 4 to 6 ஸோ 4 எங்க இருக்கு 4ல ஈயோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும் இந்த 4 நோட்ல ஈயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும் தட் இஸ் E equal to 1 அப்புறம் 5 to 8 5 to 8ல ஈயோட வேல்யூ 5ல ஈயோட வேல்யூ ஸோ 5ல ஈயோட வேல்யூ வந்து 6 6 to 9 இப்போ 6ல ஈயோட வேல்யூ 10 அப்புறம் 7 to 8 7ல ஈயோட வேல்யூ 7 அடுத்து 8 to 9 8ல ஈயோட வேல்யூ 11 ஸோ ESTயை அந்த ஆக்டிவிட்டியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பார்த்துருக்கோம் இப்போ அடுத்தது நம்ம EFT எடுக்க போகிறோம் சாரி LFT எடுக்க போகிறோம் LFTக்கு ஆக்டிவிட்டியில் இருக்கிற செகண்ட் வேல்யூ 1 to 2னா 2 பார்க்கணும் ஸோ இப்போ 2ல இருக்கிற L வேல்யூ என்ன 7 ஸோ 7 அப்போ நான் இங்கே ஏற்கனவே ஹைட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஃப்ரண்ட் வேல்யூ பார்க்க வேண்டாம் பேக் வேல்யூ மட்டும் தான் பார்க்கணும் ஸோ 3ல எல்லோட வேல்யூ 3ல எல்லோட வேல்யூ 2 ஸோ அப்போ இங்கே 2 அடுத்தது 4ல எல்லோட வேல்யூ 7 5ல எல்லோட வேல்யூ 11 அண்ட் 6ல எல்லோட வேல்யூ 10 இங்கே 10 7ல எல்லோட வேல்யூ 8 அடுத்தது 6 ஃபினிஷ் ஆகுது 6 6ல எல்லோட வேல்யூ 10 ஸோ திருப்பியும் 10 8ல எல்லோட வேல்யூ 12 9ல எல்லோட வேல்யூ 15 8ல 12 9ல 15 இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து மீதி இருக்கிறத நம்ம போட்டுடலாம் ஸோ இங்கே நெக்ஸ்ட் EFT கண்டுபிடிக்கணும் EFT கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை இட் இஸ் EST ப்ளஸ் டியூரேஷன் ஸோ முன்னாடி இருக்கிற டியூரேஷனை ஆட் பண்ணால் போதும் ஸோ 2 + 0 2 2 + 0 1 + 0 4 + 2 6 10 7 4 7 15 11 and 14 அவ்வளோதான் இந்த EFT அதே மாதிரி LSTன்றது ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்க LFT மைனஸ் டியூரேஷன் ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மைனஸ் டியூரேஷன் டியூரேஷன் வந்து முன்னாடி இருக்கு பாருங்க 7 - 2 5 அடுத்தது 2 - 2 இங்க இருந்து டியூரேஷனை பார்க்கணும் டியூரேஷன் முன்னாடி இருக்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்தது 2 - 2 0 7 - 1 6
11 minus 4. 11ல 4 போனா 7. 10 minus 8 2. 8 minus 5 3. 10 minus 3 7. 12 minus 1 11. 15 minus 5 10. 12 minus 4 8. 15 minus 3 12. இப்போ நம்ம இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் ஃப்ளோட். டோட்டல் ஃப்ளோட்டுக்கான ஃபார்முலா இட் இஸ் LFT minus EFT. நான் இது மேலே எழுதுறேன். ஸோ ரெண்டு மெத்தடில் எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ LFT மைனஸ் EFT ரெண்டோட ஃபைனல் வேல்யூ. அப்படி இல்லைன்னா LST மைனஸ் EST இது ரெண்டுமே ஒன்று தான் ஆர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ LFT மைனஸ் EFTன்றது LFTயும் EFTயும் பக்கத்தில் இருக்குது. ஸோ 7 மைனஸ் 2 5. அதே தான் LST மைனஸ் ESTயும் 5 மைனஸ் 0 5. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணாலும் அது 5 தான். 2 மைனஸ் 2 0. இந்த இடத்துல 2 மைனஸ் 2 0 தான். 0லேருந்து 0 பார்க்கும்போதும் அது 0 தான். ஸோ செகண்ட் வேல்யூ 0. 7 மைனஸ் 1 6. 6 மைனஸ் 0 6 தான். 6 ரெண்டுமே சேமாக தான் வரும். 11 minus 6 5. 7 minus 2 5. Next 10 minus 6 4. Sorry. Okay, next value நமக்கு இங்க வந்து கொஞ்சம் மேலே கீழே இருக்கிறதுனால தெரியல. 10 minus 10 இந்த வேல்யூ 10 minus 10 இல்லைன்னா 2 minus 2 எப்படி பார்த்தாலும் அது 0. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ எடுக்கும்போது நமக்கு 7 and 8 கொஞ்சம் க்ராஸாக இருக்குது. 7 and 8 1. அதுமாதிரி 2 and 3யோட டிஃப்ரென்ஸும் 1. 10 and 4ஓட டிஃப்ரென்ஸ் 6 அண்ட் 1 and 7ஓட டிஃப்ரென்ஸும் 6 தான். நெக்ஸ்ட் 7 and 12க்கான டிஃப்ரென்ஸ் 5. அதே மாதிரி 6க்கும் 11க்குமான டிஃப்ரென்ஸும் 5. 15 15 0. 10 10 0. 11 and 12க்கான டிஃப்ரென்ஸ் 1. 7 and 8க்கான டிஃப்ரென்ஸும் 1. இது ரெண்டும் ஈக்குவலாக தான் வரும். டோட்டல் ஃப்ளோட்டில் LFT EFT போட்டாலும் EST LST போட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ 15 and 14 is 1. 11 and 12 is also 1. ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் ஃப்ளோட்.